சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் பலன்களை நீங்களே தான் தீர்மானித்து கொள்ளணும். சில சமயங்களில் பட்டிமன்றங்கள் பார்க்கும்போது நடுவர் வந்து ரெண்டு பக்கமும் சரியாக சொல்லிடுவார். ஏதாவது ஒரு பக்கம் சொல்கிறது தானே வந்து உக்காண்ட்ருக்காரு, ஆனால் சொல்ல மாட்டார். சுச்சுவேஷன் அப்படி இருக்கும், அந்த டாபிக் அப்படி இருக்கும். அதுபோல் நீங்கள் வந்து இப்படியாக மனதில் உருவகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நெருப்பு ராசி. அப்போது உங்களுடைய ராசிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய காற்று ராசியில் வலிமையான ராகு ஒருத்தர் இருக்கார். அந்த நெருப்பை எரிய விடாமல் காற்று அதிகமாக சூறாவளியாக சுழன்று அடிக்கிறது. நெருப்பு எரிவதற்கு காற்று கட்டாயம் தேவை. அதை காற்று ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு அந்த நெருப்பு எரிந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் லைவாக இருப்பீங்க, ஆனால் போராடிட்டே இருப்பீங்க. எப்போ நெருப்பு அணையுமோன்ற அளவுக்கு சூறாவளி காற்று ராகுவால் வீசிக்கொண்டு இருக்கும். அது போதாது என்று பெரும் மழையும் பொழியும். ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஜல ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து மழையையும் பொழிவிப்பார். அதையெல்லாம் கடந்து தாக்கு பிடிச்சிட்டு நீங்கள் இந்த வருஷத்தை ஓட்டி ஆகணும். இதை ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே தனித்தனியாக எடுத்துக்கலாம். படிக்கிறீங்களா, நிறைய தடைகள் வரும். படிக்கும்போது முக்கியமான தேர்வு காலத்தில் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை குடும்ப சூழல் சரியாக இல்லை, அம்மா அப்பா இல்லை வீட்டில் ஏதோ பிரச்சனைனா அதில் நீங்கள் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் தான் ப்ரமோஷனுக்கான ஆளுன்னு சொல்லி சொன்ன உயர் அதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். புதுசாக வந்தவருக்கு சுத்தமாக உங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும். பிஸ்னஸ் அவ்வளோ நல்லா போக போகுதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சட்டத்தை போடும்போது அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகும். அப்படியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை கை தூக்கி விடுற மாதிரியோ, அரவணைக்கிற மாதிரியோ, காக்கிற மாதிரியோ, குடை பிடிக்கிற மாதிரியோ இந்த ஆண்டு இருக்காது. அதனால் இயற்கையிலேயே நீங்கள் சிங்கம். யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டீங்க, தனித்து இருப்பீங்க, தைரியசாலியாக இருப்பீங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்கள். நிறைய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும். எல்லாவற்றையும் கடந்து கல்வி, உத்தியோகம், திருமண வாழ்க்கை, உங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வது, ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்வது எல்லாம் இந்த வருஷத்தில் சாத்தியமாகும்.